தேர்தல் அரசியலில் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு கட்சியை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா வர்றதை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்ற பாயிண்ட். பிறப்பால் யாரும் முதல்வராக கூடாது என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பேசியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் என்ன மீன் பண்றாருன்னு எனக்கு சரியா புரியல. அதை நீங்க விளக்குறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகி தானே ஜெயிச்சு தானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆக்கி கொண்டு போனாங்கன்னா அவர் தேர்தலே நிற்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். தேர்தலில் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்கிறதுக்காக அவங்களுடைய வாரிசுகள் அரசியல்ல வரக்கூடாது, இல்லை ஒரு கட்சியில வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவில் உலகம் ஃபுல்லா வர்றாங்களே. என்னன்னா ஒருத்தரை திட்டமிட்டு ப்ரமோட் பண்றது தான் நீங்க சொல்றீங்க, அதானே சொல்றீங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கூடாதுதான். பட் அதை மீறி மக்களும் வாக்களித்து வருகிறார்கள். அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரியல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.